நம்மளோட சப்ஜெக்ட்டில் இது வரைக்கும் 2-3 கிளாஸஸ் இன்ட்ரோவாக போயிடுச்சு. ஸோ டைரெக்டாக இப்போ சப்ஜெக்ட்குள்ளார போயிடலாம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு ஆரக்கல் அண்ட் எஸ்கியூஎல். இப்போ நம்ம பிகாம் சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க. இந்த சப்ஜெக்டோட யூனிட் 1, 2, 3லாம் என்னங்க அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் டெமோ கிளாஸஸ் 1 or 2 கிளாஸஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம டைரெக்டாக சப்ஜெக்டில் போகும்பொழுது ஸோ யூனிட் 1ல் இன்ட்ரொடக்ஷன் டு ஃபைல், ஃப்ளாட் ஃபைல். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைல்னா என்ன, அப்புறம் ஃப்ளாட் ஃபைல்னா என்ன, அப்புறம் அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குது, அதாவது ஃப்ளாட் ஃபைலில் உள்ளதில். நெக்ஸ்ட்டு ஒரு டேட்டாபேஸ்னால் என்ன, அப்புறம் டைப் ஆஃப் டேட்டாபேஸஸ் என்னென்ன இருக்குது, அதில் ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸஸ்னால் எப்படி இருக்கும், அப்புறம் ரிலேஷனல் டேட்டாபேஸ்னால் எப்படி இருக்கும், அதோட ஆப்ஜெக்ட்ஸு. சிம்பிள். ஸோ இந்த கான்செப்டை இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஃபைல் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாதாரணமாக எம்எஸ் ஆஃபீஸ், டெக்ஸ்ட்டு, அதாவது வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, டேட்டாபேஸ், இந்தமாரி சொல்கிற ஒரு கான்செப்ட்டுமே ஒரு ஃபைல் தான். அடுத்து ஃப்ளாட் ஃபைல்னால் என்ன, இப்போ நம்ம இந்த சப்ஜெக்டில் மட்டும் நம்ம பார்க்கும் பொழுது ஆரக்கல் பேசிஸில் கொண்டு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா டேட்டாபேஸஸில் அதில் ரிலேஷனல் டேட்டாபேஸஸ் வச்சு தான் நம்ம நிறைய நம்ம அதை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே இப்போ சப்ஜெக்ட்குள்ளார பார்த்துடலாம். ஸோ டேரெக்டாக பிபிடிக்குள்ளார போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு டேட்டாபேஸில் உள்ள ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன இருக்குது. ஸோ அதில் டேட்டாபேஸ்னால் என்னென்னு சொல்லியிருக்கேன், சர்வர்னால் என்னென்னு சொல்லியிருக்கேன், டேபிள்னால் என்னென்னு சொல்லியிருக்கேன், ஒரு கொரினா என்னங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ டேரெக்டாக இந்த ஃபஸ்ட் யூனிட்டுக்கான இப்போ நம்ம பார்த்த சிலபஸில் உள்ள அந்த பாயிண்ட்ஸில் உள்ள எல்லாமே இந்த 17 ஸ்லைட்ஸ்குள்ளார கவர் ஆகுது. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி இந்த மெட்டீரியல் உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த மெட்டீரியல் வேணாலும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுறேன். நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ டைரெக்டாக இதோட ஸ்லைட் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ தி ஸ்டூடெண்ட்ஸ் will able to identify and discuss database operations. So next point, understand and explain the various special purpose databases. Explain the difference between a flat file and a relational database. So explain the concept of one-to-one and one-to-many relationships. So இப்போ சொல்லிக்கிற பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ்னால் என்ன, அதோட ஆப்ரேஷன்ஸ்னால் என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ரெண்டாவது பாயிண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் பர்பஸ் டேட்டாபேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது இம்ப்ளிமெண்டேஷன் இதில் உண்டு. ஸோ அதை பற்றின என்னங்கிறது ரியல் டைம் எக்ஸாம்பிளோட அடுத்தடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். ஸோ தேர்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஃபைலுக்கும் ரிலேஷனல் டேட்டாபேஸஸை பற்றி டிஃப்ரென்சஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ்னால் என்ன, இதுக்கும் நம்ம சாதாரண ஃப்ளாட் ஃபைலுக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்சஸ் வரும், இது எங்கெல்லாம் அப்ளிகபிள் பண்ணலாம், ஸோ எதுக்காக இந்த இத்தனை ஃபார்மேட் நமக்கு கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1-to-1 ஆர் 1-to-many ரிலேஷன்ஷிப்ஸ். இது வந்து நம்பர் ஆஃப் டேட்டாபேஸஸ் இல்லைனா நம்பர் ஆஃப் டேபிள்ஸில் நமக்கு தேவைப்படுற ஃபீல்டை மட்டும் 1-to-1 ரிலேஷன்ஸ் யூஸ் பண்ணி அதில் லிங்க் பண்ணலாம். அப்படி இல்லைனா 1-to-many ரிலேஷன்ஷிப்ஸ் பேசிஸில் நீங்கள் லிங்க் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டேட்டாபேஸ் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அதில் அடுத்த பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இம்போர்ட்ஸ் டேட்டா ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஃப்ரம் வேர்ட் ப்ராசஸஸ், ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் ஆர் அதர் டேட்டாபேஸஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரௌசிங் ரெக்கார்ட்ஸ், தென் டேட்டாபேஸ் queries. What is meant by query? So query is already discussed about the previous classes. So just a single notes, and an information request can be a search for a specific record or all records that match a set of criteria. So இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேட்டாபேஸ்குள்ளார நமக்கு தேவையான டேட்டாவை எங்கேருந்து வேணாலும் இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ எப்படி ஒரு ஃபைல் மேனேஜருக்குள்ளார போயிட்டு ஃபைல் மேனேஜரில் போய் பார்த்திங்க அப்படின்னா MP3 ஃபைல் தனியாகவும் பிடிஎஃப் ஃபைல் தனியாகவும்
இல்லை வேர்ட் ஃபைல் தனியாகவும் இந்த மாதிரி தனித்தனியாக கலெக்ஷன்ஸை நம்ம போய் பிரித்து பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வியூவர்க்குள்ளார போயிட்டு எந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த பிடிஎஃப் அந்த வியூவர் வழியாட்டி ஓப்பன் ஆகும். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஒரு இம்போர்ட்ஸ் கான்செப்ட் தான். ஸோ அந்த மாதிரி உங்கள் டேட்டாபேஸுக்கு ஏதோ ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ரெக்கார்ட்ஸை உங்களோட வேர்ட் ப்ராசஸர் மூலியமாக எடுத்துகிட்டு வரலாம். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரெட்ஷீட், அதாவது எக்ஸல் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸலில் டைப் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபார்மெட்டை அப்படியே டேட்டாபேஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைனா அதர் டேட்டாபேஸஸ். அது என்ன சார் அதர் டேட்டாபேஸஸ்? ப்ரீவியஸ் கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு எம்எஸ் சக்ஸஸ் டேட்டாபேஸாக இருந்துச்சுன்னா அந்த எம்எஸ் சக்ஸஸ் டேட்டாபேஸஸை இதுக்குள்ளே பண்ணலாம். சப்போஸ் நம்ம வந்து ஒரு எஸ்கியூஎல் மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் எம்டிஎஃப் எல்டிஎஃப்னு 2 கான்செப்ட் சொல்லியிருக்கோம். அந்த 2 ஃபைலையும் நீங்கள் இம்போர்ட் பண்ணி என்ன பண்ணலாம், ஆரக்கிள்குள்ளார கொண்டு வரலாம். ஸோ இதுதான் அதர் டேட்டாபேஸஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. தென் ப்ரௌசிங் ரெக்கார்ட்ஸ், இட்ஸ் லைக் ஹிஸ்ட்ரி மாதிரி. உங்களோட கூகுள் குரோம் ஹிஸ்ட்ரிக்குள்ளார போயிட்டு நீங்கள் இப்போ என்னென்னலாம் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. ஆனால் இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா லாக் ரிப்போர்ட், எல்ஓஜி, லாக் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டேட்டாபேஸ்க்குள்ளார யார் வந்திருக்கா, யார் என்ட்ரி முடிஞ்சு அதுக்கு ப்ராசஸ் முடிச்சுட்டு போயிருக்காங்க, இதுக்கு பேர் ட்ரிகரிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு டேட்டாபேஸ் கொரிஸ். டேட்டாபேஸில் இருக்கிற டேபிள்ஸில் உள்ள வேல்யூஸை ஃபெச் பண்ணணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொரி அப்படிங்கிறது தேவைப்படுறது. அப்போ அந்த கொரிங்கிறது ஒரு ஆஸ் ஏ ரிக்வஸ்ட்டாக உங்களுக்கு இதில் எடுத்துக்கலாம். ஸோ ரிக்வஸ்ட் மீன்ஸ் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சென்டென்சஸ் என்ன ஆகும் அப்படின்னா கொரிஸாக போகும். அது ஒரு ரிக்வஸ்ட்டாக போயிட்டு அந்த டேட்டாபேஸஸில் ஆக்ட் பண்ணி டேட்டாபேஸில் உள்ள டேபிள்ஸில் என்ன ஃபீல்டு கேட்குறீங்களோ அதை மட்டும் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி பிரிண்ட் பண்ணி காட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு sorting data allows you to arrange records in alphabetic or numeric order based on values in one or more fields. Print reports, labels and form letters. Display reports on screen or on printouts. ஸோ இந்த டேட்டாபேஸ் ஆப்ரேஷன்ஸில் சம் சார்ட்டிங் கான்செப்ட்ஸ் நீங்கள் உள்ளார கொண்டு வரலாம். சார்ட்டிங் கான்செப்ட் அப்படின்னாலே என்ன அப்படின்னா மினிமைஸ் தி டேட்டா. எந்த டேட்டா உங்களுக்கு வேணுமோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு பேஸ்ட் ஆன் அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர், இந்த பேர் தான் வேணும், அதாவது குமார் ரிலேட்டடில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை மட்டும் நம்ம ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரதா இருந்தால் அதுக்கு எடுத்துகிட்டு வருது. அது அல்ஃபபெட்டிக் பேசிஸில். நம்பர்ஸ் அப்படின்னா ஒரு டேட்டு கொடுத்து டேட்டில் இருக்கக்கூடிய அந்த டேட்டில் என்ன சேல்ஸ் வந்திருக்கோ அதை மட்டும் நம்ம ஃபெச் பண்ணுற மாதிரி. ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸஸ் ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ரிப்போர்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக பிரிண்ட் பண்ணிக்கலாம், இல்லை லேபிள்ஸு இல்லை ஃபார்ம்ஸ் லெட்டர்ஸாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். லைக் எக்ஸ்போர்ட் கான்செப்ட் அப்படி சொல்லுவோம். எக்ஸ்போர்ட் ஆஸ் பிடிஎஃப் ஆர் எக்ஸ்போர்ட் ஆஸ் எக்ஸல். Another one export as rigid text. So another one text format. That's all. So next one display reports on screen. ஒன்று ஸ்க்ரீனில் நீங்கள் கொடுக்குற கொரிஸ் கொடுக்கக்கூடிய ஆன்சரை ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அப்படி இல்லைனா அதை அப்படியே பிரிண்ட் அவுட்டாக எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் அட்வான்டேஜஸ் இல்லை ஃபீச்சர்ஸ் இல்லை டிஃபைன் டேட்டாபேஸ் ஆப்ரேஷன்ஸ் இப்படிலாம் சொன்னாங்கன்னா இந்த 2-3 பாயிண்ட் எழுதுனாலே உங்களுக்கு அதுக்கான ஆன்சருக்கு மார்க் கிடச்சிரும். So next, complex queries can be done using SQL. SQL கான எக்ஸ்பென்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஸ்ட்ரக்சர்ட் query languages சொல்லி. ஸோ இதில் இன்னர் பாயிண்ட்ஸ், இந்த காம்ப்ளெக்ஸ் query யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் SQL என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம். SQL a special query language featured in most database program used to filter the records of a database, capturing only those that meet the specific criteria. Use common English language and common logical operator. It's an or and A and D. ஸோ இதில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் நம்பர் ஆஃப் அந்த SQL பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால ஆரக்கல்ல
ஒரு ஸ்பெஷலைஸ்டு கொரிஸ் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்டின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஐ மீன் எல்என்கியூ அப்படின்னு சொல்லுவோம். அந்த எல்என்கியூ டேட்டாபேஸஸை நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு வரலாம். இல்லை டேட்டாபேஸ் ஃபைலை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட கோடிங் என்விரான்மெண்ட்குள்ளாரே அந்த டேட்டாபேஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கான்செப்ட்லாம் அதில் உண்டு. நெக்ஸ்ட் ஃபில்டரிங் ரெக்கார்ட்ஸ். இந்த ஃபில்டரிங் ரெக்கார்ட்ஸில் பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் கிரிட்டீரியா மீன்ஸ் யூஸ்டு யுவர் வேர் கண்டிஷன். ஸோ வேர் கண்டிஷன் என்ன, வேர் கண்டிஷனோட பர்பஸ் என்னன்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் அதை பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம டைப் பண்ணுற அந்த கொரிஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸோ காமன் இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் தான் யூஸ் பண்ணுறோம். அதில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு சொல்லும்போது ஜென்ரலாக ஆர் அப்படி இல்லைன்னா அண்டுங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எதுக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ அதில் யூஸ் ஹேண்ட் அவுட் ஆன் தி லாங்குவேஜ் ஆஃப் டேட்டாபேஸ் கொரிசஸ். இதோட எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க. செலக்ட் வெஹிக்கிள் ஐடி கமா வெஹிக்கிள் டைப் ஃப்ரம் ரெண்டல் வெஹிக்கிள்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு சொல்லியிருக்கிறது வந்து ஃபீல்டு, ஃப்ரம் கொடுத்து அடுத்து கொடுத்துருக்காங்க இல்லையா ரெண்டல் வெஹிக்கிள்ஸ்னு சொல்லி. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டேபிளோட நேம். அடுத்து வேர் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் மோடு ஈக்குவல் டு லேண்ட். அதாவது டிரான்ஸ்போர்ட் மோடு ஈக்குவல் டு லேண்ட். இது வந்து இந்த ஃபீல்டில் லேண்டுங்கிற வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அதாவது சேமாக இருந்தால் அதை மட்டும் அதில் அதோட வெஹிக்கிள் ஐடியும் டைப்பையும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு அர்த்தம். ஸோ அதில் பக்கத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டுன்னு கொடுத்துருக்கோம். இது ஒரு கண்டிஷன் மட்டும்தான். ஸோ அண்டு கொடுத்ததுனால அனதர் கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது ரெண்டல் ப்ரைஸ் வந்து லெஸ் தென் 20 இருந்தால் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஐடியையும் டைப்பையும் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வா. ஸோ இதுதான் இந்த அண்ட் ஆப்ரேட்டருக்கான கொடுத்துருக்கோம். ஆர் கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணாலே ஆன்சரை ரிப்ளை பண்ணும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த SPDSக்குள்ளார வந்தாச்சு. அதாவது ஸ்பெஷல் பர்பஸ் டேட்டாபேஸ் ப்ரோக்ராம்ஸு. ஸோ ப்ரோக்ராம்டு ஃபார் ஸ்பெசிஃபிக் டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் retrieval purpose. Users do not need to define file structures or design forms because these were taken care of by the software. ஸோ இது மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு செப்பரேட் டேட்டா ஸ்டோரேஜ் மாதிரி சொல்லலாம். தனியாகவே நீங்கள் ஃபெச் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி உங்களோட டேட்டா பேஸை எடுத்துகிட்டு போய்ட்டு இன்னொரு இடத்துல வச்சுக்கிட்டு கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கான்செப்ட் தான் இது. அடுத்து வந்து ஃபைல் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இதில் செப்பரேட் சாஃப்ட்வேர்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. டிசைனிங் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டாபேஸ் எப்பயுமே பேக் எண்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷனில் ASP.NET, JSP, அதேமாரி ASP, PHP இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் எண்ட் டிசைனிங் ஃபார்ம்ஸ்குள்ளார நீங்கள் இன்க்ளூடிங் டேட்டாபேஸஸாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஒன்று டைரக்டரிஸ். ஸோ டைரக்டரிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸோ எலக்ட்ரானிக் ஃபோன் டைரக்டரி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் நேம் இருக்கும். அதில் அவங்களோட ஃபோன் நம்பர்லாம் இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா CD-ROM ஆர் வெப்சைட். ஒன்று வெப்சைட்டில் நம்ம போய் சர்ச் பண்ணி எடுத்துக்கிறோம் கூகுள் பண்ணி. அப்படி இல்லைன்னா ஒரு சிடியில் ரைட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த சிடியை போட்டு நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து லுக் லைக் ஆஸ் டைரக்டரிஸ். அனதர் ஒரு ஃபார்மட் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் ஸ்ட்ரீட். அதாவது கூகுள் மேப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கூகுள் மேப்ஸை கிட்டத்தட்ட 3-4 லேயராக பார்க்குறாங்க. ஒன்று ரூட் மேப்பு, இன்னொன்று சேட்டலைட் மேப்பு, அப்படி இல்லைனா ஸ்ட்ரீட் வியூ அப்படின்னு ஒன்று இருக்குது. இல்லை அப்படின்னா பர்டிகுலராக உங்களோட டைரக்ஷன் வியூ ஃப்ரம் டு எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறது. அதில் ரயில்வே கான்செப்ட் தனி, ரோடு தனி, 2 வீலரில் போகிற மாதிரி தனி. சப்போஸ் 4 வீலரில் போனீங்க அப்படின்னா அதோட ஹவர்ஸ் எவ்வளோ இருக்குது, கிலோமீட்டர்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இது எல்லாமே டிஃபர் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் ஜிபிஎஸ் கான்செப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படி சொல்லுவோம். ஸோ அந்த குளோபல் பொசிஷனிங் பார்த்திங்க அப்படின்னா எந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் எந்த பொசிஷன் இருக்கோ அந்த லாட்டிடியூட் டைரக்ஷன்ஸை வச்சுக்கிட்டு அதுலேருந்து உங்களோட ஜிபிஎஸ் ட்ராக்கிங் மூலிமா
இப்போ ஒரு காரோ சைக்கிள்லேயே நீங்கள் அதை ஆன் பண்ணி வச்சுட்டு போனீங்க அப்படின்னா ஸோ அது மூவ் ஆகிறதுக்கு தகுந்தாப்பில் உங்களோட வர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரூட் மேப்லேயும் உங்களோட விஷயங்கள் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட இந்த எஸ்பிடிபிஎஸ் அப்படிங்கிற கான்செப்ட்குள்ளார வருது. நெக்ஸ்ட்டு அந்த எக்ஸாம்பிளை கீழே கொடுத்துருக்கோம். ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், ஜிஏஎஸ், சிம்பிள் மேப் ட்ராக்கிங். ஸோ எங்கேருந்து எங்கே போகிறோம், ஸோ அந்த டேட்டா சோர்ஸஸ் ஜியோகிராஃபிக் பேசிஸில் எப்படி உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு நம்மளுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அதோட பட்டா சிட்டா இடங்கள் இந்த மாதிரிலாம் எடுக்கிறோம் இல்லையா, அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேப் வியூ அப்படின்னு ஒன்று போடுவாங்க. அந்த மேப் வியூவில் எந்த பொசிஷனில் எந்த இடத்துல அந்த லேண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாமே இந்த எஸ்பிடிபிஎஸ் கான்செப்டில் வருது. அனதர் ஒன் மோர் எக்ஸாம்பிள், பர்சனல் இன்ஃபர்மேஷன் மேனேஜர்ஸ். உங்களோட ஃபோனு இல்லை அதுக்குன்னு டு டூ லிஸ்ட்டு, மிஸ்லேனியஸ் நோட்ஸு இல்லை காலண்டர்ஸ், இந்தமாரி ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா என்விரான்மெண்ட்லேயுமே பேக்கெண்டில் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த டேட்டா பேஸுங்கிற ஒரு கான்செப்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃப்ரண்டில் பார்க்கக்கூடிய இந்த சார்ட்டு, கிளாக், இந்த டேபிள்ஸ், இந்த காலண்டர் டிஸ்பிளே, ஃபோனில் வரக்கூடிய இமேஜஸ், இது எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் அவர் டேட்டா பேஸ் தான். ஏன்னா அதில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் வச்சு தான் நம்ம இங்கே ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தது பார்த்திங்க அப்படின்னா ரிலேஷனல் டேட்டா பேஸஸில் எப்படி இருக்குது, ஃபைல்ஸ் எப்படி இருக்குது, ஃப்ளாட் ஃபைல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் எஸ்பிடிபிஎஸ் அப்படிங்கிற கான்செப்டையும் பார்த்துருக்கோம். அடுத்ததாக டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் ப்ரோக்ராம்ஸ். ஃபைல் மேனேஜர்ஸ், a program that enables users to work with one file at a time. Database management system, DBMS, a program that manipulates data in a large collection of files like database. So cross-referencing between file as necessary. Example, MS Access or Oracle. இந்த டைப்ஸ் ஆஃப் டேட்டா பேஸஸில் 2-3 கான்செப்டில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபைல் மேனேஜர் மாதிரி. ஃபைல் மேனேஜரில் எப்படி நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸு கலெக்ஷனாக உள்ளார இருக்கும். அதை டைப்ஸ் பேஸஸில் பிரித்து பார்க்கலாம். ஃபெச் பண்ணும்போதும் நீங்கள் அந்த கலெக்ஷனுக்குள்ளார போய் தான் சர்ச் பண்ணுவீங்க. இப்போ இதே வந்து டிபிஎம்எஸ் கான்செப்ட்குள்ளார போகிறோம் அப்படின்னா ஸோ டேட்டா பேஸஸில் லைக் எம்எஸ் சக்ஸஸ் இல்லை ஆரக்கல் யூஸ் பண்ணி அந்த கொரிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் உங்களுக்கு பர்டிகுலர் ஃபீல்டில் உள்ள அந்த கண்டிஷன் ஸ்பேசிஸில் குயிக்காக நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். அடுத்து ஃப்ளாட் ஃபைல் டேட்டாபேஸ், a database in which all records are stored in one large table. For example, in a flat file, customer order, a customer address, phone number and other important informations will be entered over and over again every time a customer placed an order. So that's some characteristics of flat file databases. It requires redundant data which resulted into files of large sizes. It is difficult to maintain because it requires a large pool of human resources that equates to more salaries, office space and equipment. ஸோ இந்த டைப் ஆஃப் டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளார ஃப்ளாட் ஃபைல் டேட்டாபேஸ் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். இந்த ஃப்ளாட் ஃபைல் டேட்டாபேஸுங்கிறது ஒன்றும் கிடையாது. எல்லா ரெக்கார்டையுமே அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு லார்ஜ் டேபிள்குள்ளார ஒன்ஸ் அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா அது ஃப்ளாட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். அதில் கஸ்டமரோட பேர், ஐடி, ஆர்டர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எக்ஸட்ரா இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா எவ்ரிதிங் கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபீல்டாக இருந்தாலும் 100 ஃபீல்டையுமே ஒரே டேபிள் வச்சுக்கிறதுக்கு பேர் ஃப்ளாட் ஃபைல். சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ரிக்வயர்ஸ் redundant data which result into files of large sizes. நீங்கள் ஒரு ஃபீல்டு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ஒரு 50 ஃபீல்டில் 10 ரெக்கார்டு இருக்கும், 40 ரெக்கார்டு இருக்காது. அந்த 40 ரெக்கார்டும் பார்த்திங்க அப்படின்னா எம்டி ஸ்பேசஸாக எடுத்துகிட்டு போவோம். இது கார்பேஜ் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா
இதில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் சைஸில் இதில் உங்களோட ஹியூமன் ரிசோர்ஸஸ் வேஸ்ட் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும், சேலரி, அதோட ஆஃபீஸ் ஸ்பேசஸ், எக்யூப்மெண்ட், இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸஸ். ஸோ இந்த கான்செப்டில் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு, ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃப்ளாட் ஃபைல் டேட்டாபேஸ். ஸோ கம்பேர் டு டிரான்ஸ்கிரிப்ட் ஃபைல், ஃபினான்ஷியல் இன்ஃபோ ஃபைல்ஸ் அண்ட் ஆல்சோ கிளாஸ் லிஸ்ட் ஃபைல்ஸ். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த டிரான்ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ்குள்ளார ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது, நேமு, அட்ரஸ், அப்பார்ட்மெண்ட் நம்பர், சிட்டி, ஸ்டேட்டு, அப் டு ஜிபிஏ, இந்தமாரி ஒன் பை ஒன்னாக கொடுத்துட்டு போயிட்டுருக்கோம். அடுத்து கீழே பாருங்கள், கோர்ஸ் இன்ஃபர்மேஷன், கோர்ஸ் டூ இன்ஃபர்மேஷன். கோர்ஸ் இன்ஃபர்மேஷனில் கிரெடிட்ஸு, கிரேடு, டேட் இந்த மாதிரி இருக்குது. இங்கே டிபார்ட்மெண்ட் இருக்குது. இது டிரான்ஸ்கிரிப்ட் சொல்லுவோம். ஃபினான்ஷியல் இன்ஃபோவில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதே நேம் தான். அதாவது இங்கே என்னென்னலாம் வாங்கியிருக்கோமோ அது திரும்பவும் இங்கே வாங்கியிருப்போம். டியூஷன் ஃபீஸ்னு ஒரு ஹெட்டிங் போட்டு அதில் அதுக்கான வேல்யூஸ் வாங்கியிருப்போம். கிளாஸில் இப்போ கோர்ஸ், டிபார்ட்மெண்ட், ஸோ இந்த ரிப்பீட்டட் டேட்டா திரும்ப எல்லா இடத்துலையுமே வாங்கிட்டு வரோம் இல்லையா. ஸோ இது வந்து இந்த ஃப்ளாட் ஃபைல் டேட்டாபேஸஸில் ஒரு மெயினான ஒரு ட்ராபேக்கு. ஏன்னா திரும்ப அதை என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ். இப்போ நம்ம பார்த்து வர்றது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஃபைல் டேட்டாபேஸ். இப்போ பார்க்க போகிறது ரிலேஷனல் டேட்டாபேஸ். இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸஸில் a type of database which consists of more than one file or table that are linked to each other by a common data and in which changes in one file are reflected automatically in other related files. Like the relational database theory solved the problem of redundant data in a flat file format. So next, Dr. E.F. Coate introduced the relational database theory in his published paper entitled A Relational Model of Data for Large Shared Data Banks in 1970. He introduced a set of rules that eliminate the need to store redundant data and formed the origin of relational database theory. ஸோ இந்த கான்செப்டில் ரிலேஷனல் டேட்டாபேஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிடண்டன்ட் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது மோஸ்ட்லி சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன்னா ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸை ஈஸியாக லிங்க் பண்ணி கொடுத்துருப்போம். ரெஃபரன்ஸ் ஃபைல், ப்ரைமரி கீ, யுனிக் கீ, ஸோ இந்தமாரி நம்பர் ஆஃப் கீஸ் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த ரெக்கார்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை இங்கே கொண்டு வந்துக்கலாம். இல்லை அதில் என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கே என்ட்ரி பண்ணலாம். இல்லை அதில் உள்ள ஸ்டூடெண்ட் ஐடிக்கும் இதில் உள்ள ஸ்டூடெண்ட் ஐடிக்கும் ஈக்குவலாக இருந்தால் அதை மட்டும் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ரிசர்ச் பேப்பர்ஸ் போணுச்சு. அதில் ஃபஸ்ட்டு டாக்டர் E.F. கோட் அப்படி தான் 1970s அவரோட பப்ளிஷ்டு பேப்பர்ஸில் இதை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்து டெவலப் ஆனிச்சு. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த டிரான்ஸ்கிரிப்ட், ஸ்டூடெண்ட் ஃபைல், கிளாஸ் ஃபைலில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ரிப்பீட்டட் டேட்டா வரும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரிச்சிருப்பாங்க, ஸ்ப்ளிட் பண்ணி. ஸ்டூடெண்டோட ரெக்கார்ட்ஸ் தனியாகவும், ஸ்டூடெண்டோட ஃபைல் ஓவர் தனியாகவும், கிளாஸ் லிஸ்ட் தனியாகவும் இருக்குது. ஸோ இதோட கிரேடு, ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது. இதில் இடையில ஒரு ஏரோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு ஏரோ இருக்குது, அங்கே ஒரு ஏரோ இருக்குது, இதில் ஒரு ஏரோ. எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே உள்ள ஸ்டூடெண்ட் ஐடி, இங்கே உள்ள ஸ்டூடெண்ட் ஐடி கரெக்டாக இருந்தால் அந்த ரெக்கார்டை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே உள்ள ஸ்டூடெண்ட் ஐடி, இங்கே உள்ள ஸ்டூடெண்ட் ஐடி கரெக்டாக இருந்தால் இங்கே உள்ள கால்குலேஷன் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் இந்த ரிலேஷனல் டேட்டா பேஸஸ் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு, ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் ரிலேஷனல் டேட்டா பேஸஸ். ரிலேஷனல் டேட்டா பேஸஸ்னால நமக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கும்பொழுது, ரெடியூஸ் தி நம்பர் ஆஃப் டைம் எ டேட்டா ஐட்டம்ஸ் இஸ் என்டர்டு, தேர்ஃபோர் மினிமைஸ் தி டேட்டா என்ட்ரி எரர். ஒரே ஒர்க்கை திரும்ப நம்ம என்ட்ரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் உங்களோட டேட்டா என்ட்ரி எரரை நம்ம வந்து ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம் ஒன்ஸ் நம்ம என்ட்ரி பண்ணுறதுனால. நெக்ஸ்ட்டு, ஈச் டேட்டா ஐட்டம்ஸ் இஸ் ஸ்டோர்டு ஒன்லி ஒன்ஸ். ஸோ இஃப் அன் எரர் இஸ் மேட் ஒன்லி ஒன் என்ட்ரி வில் பி கரெக்டட். இப்போ ஏதாவது எரரில் ஒரே ரெக்கார்டாக இருக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு கரெக்ஷன் அப்படின்னா ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணாலே போதும், அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அதுதான் மெயின் அட்வான்டேஜஸ். ஸோ நெக்ஸ்ட்டு,
reduce data inconsistencies. Data consistency means rules or procedures followed in the entry and processing are one and the same for all users. So next, product data integrity. Data integrity, so concerned with the correctness of data, data free from errors. That's all. So almost unit 1 topics mostly covered. So is there materials is available in a PPT manner. So once you ஸோ நீங்கள் ஒரு தடவை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கோத்ரூ பண்ணுங்கள், படிங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதுக்கான எக்ஸஸ் மெட்டீரியல்ஸும் இதோட போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் டேட்டா கன்சிஸ்டன்சிஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோர் ரூல்ஸ் இதெல்லாம் வந்து அதில் ஃப்ளாட் ஃபைலில் கிடையாது. ஆனால் இதில் ரூல்ஸ் இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா எல்லா யூசர்ஸ்க்கும் அது அப்ளிகபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டா வந்து கரெக்டாக டேட்டாவாக எடுக்க முடியும். எரர் ரொம்ப லெஸ் தென் எரர்க்குள்ளார வரும். ஸோ அதுதான் இதில் உள்ள மெனி ஹைலைட்டு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ரிலேஷனல் டேட்டா பேஸை வச்சு தான் செகண்ட் யூனிட் போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் யூனிட் ஓவர். இதில் ஏதாவது கொரிஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கான அடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் 2ல் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.